ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மார்ஷலர். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஆல்ஃபா ஓமிகோட வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க நம்புகிறேன். வழக்கம் போல் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ வந்து மேபி ஷார்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷனை உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு அழகான மார்னிங், அப்படியே பக்கா வில்லேஜ். அந்த கிராமத்து மக்கள், அங்கே உள்ள வீடு எல்லாமே அந்த பழைய காலத்து வீடு எதுவுமே வந்து ரொம்பவும் அப்படியே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பில்டிங்ஸ் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அப்போ இருக்கும்ல பழைய வீடு, அந்த உட்டன் இதில் அதே மாதிரி வீடுகள் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. காலையில் மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஒரு வீட்டில் தான் காட்டுறாங்க. ஒரு அம்மா கையில் ஒரு பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு இடுப்பில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க வாசலில். அப்படி அவங்க ஒரு மாதிரி என்னமோ நின்றுக்கிட்டு யாரையோ தேடுற மாதிரி இருக்குது. தேடிட்டு இருக்கையில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இவங்கள பார்த்து, என்னாச்சு, ஏன் காலங்காத்தாலே பாத்திரத்தை திடுப்பில் வச்சுட்டு நிற்கிறீங்க? வழக்கம் போல் என் பையனை காணோம். ஓ, டேவா? காலையில் எங்கேயாவது பார்த்தீங்களா? பார்த்தேன், அந்த குளத்து பக்கம் நடந்து போயிட்டுருந்தான். காலங்கத்தால் அந்த பையன் குளத்து பக்கம் போய் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் தெரியல, நான் கேட்கவும் இல்லை. ஷோ, இந்த பையன்ட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் பார்த்து அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் வீட்டிலே உட்கார வைங்க. காலம் கெட்டு போய் கிடக்கு. எனக்கு புரியுது, ஆனால் அவனுக்கு புரியணுமே. நான் என்னத்தை பண்ணேன்? இப்படி ஒரு பையனை பெற்று வச்சுட்டு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டாலே வேண்டியதாக இருக்குது. சரி, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் வீட்டுக்கு யாராவது வந்தால் பார்த்துக்கிறீங்களா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்ல, நம்ம டேவோடைய அம்மாவும் கையில் வச்சுருந்த பாத்திரத்தை ஒரு உடம்பா வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நேராக நடந்து போகிறாங்க. அப்படியே வயல்வெளி சைடாக நடந்து போகிறாங்க. அந்த பக்கமாக போனால் ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்து பக்கத்தில் தான் நம்ம டே வந்து இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து நடந்து போகிறாங்க. இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அழகாக அப்படியே நடந்து போயிட்டு அந்த குளத்து பக்கம் வந்து டேவோடைய பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்க நம்ம டேவை காட்டுறாங்க. நம்ம டே வந்து அந்த குளத்துக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அம்மாவோட குரல் கேட்டது பயந்து போயிட்டு டக்கு டக்குன்னு குளத்துக்குள்ளே போயிட்டு முழுசாக முங்கிடுறாரு. அதாவது தலை வரைக்கும் முங்கி உள்ளே உட்காந்துக்கிறாரு. மூச்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டுறாரு. நம்ம டேவோடைய அம்மாவும் வந்து தேடி தேடி பார்க்குறாங்க, ஆனால் ஆளை காணையில. நம்ம டேக்கு வந்து உள்ளே இருக்க மூச்சு முட்டுது. அம்மா கூப்பிடுற சவுண்டும் தண்ணியில் உள்ளே இருக்கும் போதே லைட்டாக கேட்க ஆரம்பிக்குது. அம்மா கிட்ட தான் இருக்காங்கன்னு டேக்கு தெரியுது, ஆனால் மூச்சு முட்டுது. வெளியே வந்து அதனாவது அம்மா வந்து காதை பிடிச்சி திரும்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மூச்சு தம் பிடிச்சி உள்ளே உட்காந்துட்ருக்க. இப்படி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். நம்மகிட்ட ரொம்பவும் அப்படியே அமைதியாக அந்த பபிள்ஸ் கூட விடாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. மூச்சு விடுன்னு திணறுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அம்மா வெளியவே நின்றுட்டுருக்காங்க, போக மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி அப்படியே தண்ணீர் உள்ளே உட்காந்துட்ருக்கா. டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க தண்ணிக்குள்ளே இருந்து நம்ம டேவுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. வெளியே இழுக்கல, இன்னமும் தண்ணிக்குள்ளே இழுக்கிறாங்க. நம்ம டேக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு. ஆல்ரெடி மூச்சு முட்டுது, இதில் பயத்தில் வர லைட்டாக வாயை திறந்துடுறாரு. அந்த தண்ணிக்குள்ளே வந்து நம்ம மவுத்தை வந்து ஓப்பன் பண்ணால் மேலே அப்படியே பபிள்ஸ் மாதிரி போகும்ல. ஸோ அந்த மாதிரி போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்டே திரும்பியும் வாயை முடிக்க அம்மாவுக்கு பயந்துட்டு வாயை மூடிடுறாரு. ஆனால் யாரோ கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. இப்போது நம்மகிட்டே வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்ஸுக்கும் கீழே போயிடுறாரு. ஒரு மாதிரி மூச்சு திணற ஆரம்பிச்சிருது. சரி, அம்மாட்ட மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் யாரோ ஒருத்தவங்க நம்ம டேவுடைய கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால, அந்த பர்சனுடைய கையை தட்டி விட்டு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. அந்த பர்சனுடைய கையவும் தட்டி விட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ரொம்பவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பர்சன் விட மாட்டேங்கிறாரு. நம்ம டேவை டக்குன்னு ஒரு மாதிரி கிட்ட இழுத்து அந்த தண்ணிக்குள்ளே லிப் டு லிப் அப்படியே ஆக்சிஜன் அந்த பர்சன் வந்து நம்ம டேக்கு கொடுக்குறாரு. அதுலேருந்து கொஞ்சம் பபிள்ஸ் போகுது. நம்ம டே ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளேயே ஒரு மாதிரி வைட் ஐஸ் எவன்டாயவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி விட்டு எப்படியும் அடிச்சு பிடிச்சி மேலே வந்துடுறாரு. அம்மா கிட்ட எப்படியோ சமத்தையாக வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு முடிக்க அப்படியே வெளியே வந்து எட்டி பார்த்தா அம்மா இல்லை, போயிட்டாங்க போல்.
ஒரு மாதிரி சரி அப்பாடா அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு எவன்டா அவன் தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு உம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தண்ணிக்குள்ளே போய் தேடினா தண்ணிக்குள்ளே யாருமே இல்லை. அப்போ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே வந்து தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டே சுற்றி முற்றி தேடுறாரு. பார்த்தா இக்கரையில இருந்து பார்க்குறாரு நம்மட்டே. அக்கறையில் எவனோ ஒருத்தன் மேலே ஏறி போகிறான். போகையில் நம்மட்டே ஒரு பார்வை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு மொத்தமாக அப்படியே நடந்து போயிடுறான். நம்மட்டேக்கு அவன் யாரும் தெரிஞ்சாகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே வந்து ஸ்டெப்ஸில் அப்படியே மேலே ஏறி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்மட்டே வந்து ஒரு ஒமேகா. ஆனால் அவருக்கு அந்த ஒமேகா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே இருக்காது. லைக் எந்த ஆல்ஃபாவை பார்த்தாலும் எதிர்த்து நிற்கிற ஆள். அது மாதிரி இந்த வில்லேஜ் சைடில் வந்து ஆல்ஃபாஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பாடி ஃபிட்னஸ்க்காக ஒரு சில ட்ரைனிங்லாம் போவாங்க. அதே மாதிரி நம்ம டேவும் அந்த ஆல்ஃபாவோட சேர்த்து இவர் மட்டும் ஒத்த ஒமேகாவாக போவார். ஒரே ஒரு ஒமேகா அத்தனை பேர் ஆல்ஃபாஸ் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆல்ஃபாஸ் வந்து நம்ம டே கூட வந்து சண்டை போட்டாலும் ஒன்று எதிர்த்து சண்டை போட்டுருவார், இல்லைனா வாய் சண்டை வளர்த்துருவார். ஸோ அந்த மாதிரி பர்சன் நம்ம டே. லைக் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரம் எந்த ஆல்ஃபாக்கிட்டையும் மடங்கி போகிற ஆளே கிடையாது. ஸோ நம்ம டேவை எவன்டா அவன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவம் வந்து குடுக்குன்னு அந்த பக்கம் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நடந்து போகிறாரு. நம்ம டே மேலே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணதும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற நம்ம டேவோடைய அம்மா டே மேலே வந்ததை பார்த்துட்டு அட பொறுக்கி ராஸ்கல் இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடி வராங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து ஒரே ஓட்டம் பிடிக்கிறாரு. நேராக குடுக்குன்னு ஓடி போகிறாரு. போனால் இந்த ஆல்ஃபாஸ் எல்லாருமே வந்து ஃபிட்னஸ்க்காக ப்ளஸ் அவங்களுடைய பாடி ஸ்ட்ரென்த்துக்காக ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துக்கு ஓடி போய்ட்றாரு. அவங்க அம்மாவும் அவ்வளோ தூரம் ஓடி வர முடியல. ஸோ அவங்களும் பாதி வழியில் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்மட்டே வந்தவர் தான் வந்தார். அவருடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் கழட்டி ஒரு ஓரமாக போட்டு ஃபிட்னஸ்க்கு அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சிட்றாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே உள்ள அந்த 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 காலத்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, வெயிட் லிஃப்டிங்கு, அந்த சாண்ட் பேக்ஸு, அந்த மாதிரி அந்த காலத்தில் உள்ளது. அதெல்லாம் வந்து நம்மட்டே வந்து ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன வேகத்துக்கு யாரே சீண்டலை, அவர் பாட்டுன்னு வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே உள்ள ஆல்ஃபாஸ்லாம் நம்மட்டே பார்த்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பார்த்து பேசிக்கிறாங்க. நம்மட்டே எப்போவுமே வருவான், தெரியும் எல்லா ஆல்ஃபாஸ்க்கும். இருந்தாலும் இவன் அடங்கவே மாட்டான் போல் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆல்ஃபாஸ்க்கு தோணும். இதில் ஒரு சில ஆல்ஃபாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டேக்கிட்ட வந்து வம்பு இழுப்பாங்க. இப்போது அதில் தான் ஒரு கும்பலில் ஒருத்தன் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தவன் டேவை பார்த்ததும் நம்ம டேக்கிட்ட வந்து ஏய் என்ன என்ன பண்ணிகிட்ருக்க, பார்த்தா எப்படி தெரியுது, வடை சுடுற மாதிரி இருக்கா, ஆனால் கொஞ்சம் வாய்க்குழப்பு அதிகமாகிடுச்சு, உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அழகான ஒமேகாஸ்க்கான இடம் கிடையாது இது, புரியுதா? ஆமாம் தெரியும், உன்ன மாதிரி தடிமாடுக்கான இடம் கிடையாது தான் இது. நான் உன்னை பற்றி பேசிகிட்ருக்கேன். நீ என்னை பற்றி பேசும்போது நான் ஏன் உன்னை பற்றி பேசக்கூடாது? என்ன நினச்சிட்ருக்க? நான் அடங்கி போவேன்னு நினைக்கிறியா? மவனே, அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ எனக்கு. ஹே, எவ்வளோ எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் பாரு அவனுக்கு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ஃபா வந்து நம்ம டேவை வந்து அடிக்கிறதுக்கு போகிறான். அப்போ டக்குன்னு அவனும் ஒருத்த இடையில வந்து அந்த ஆல்ஃபாவை லைட்டாக தள்ளி விட்டு விடு 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 விடு, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, போங்க உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள், அவன் வந்தானா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறான், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ஃபா, அதாவது வந்து தடுத்ததும் ஒரு ஆல்ஃபா தான், அந்த ஆல்ஃபா நம்ம டேக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு. நம்ம டேவும் வந்து இந்த தடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்ததுமே இவர் அமைதியாக நடந்து போயிடுறாரு. அவர் பாட்டுன்னு ஒரு இடத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட இப்போ தான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது நம்ம டேக்கு. என்னடா இது, இவன் வந்தப்போ ஈரமாக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதாவது அந்த ஆல்ஃபாக்கும் நம்ம டேக்கும் சண்டை நடக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ நடுவில் ஒருத்தன் வந்து தடுத்தான்ல, அவன் உடம்பு ஃபுல்லாக ஈரம், லைக் அவன் ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு தலையிலேருந்து. என்ன இது, அவன் ஈரமாக இருந்தப்போ அவனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஆல்ஃபாவை தேடி அந்த ஒர்க் அவுட் பண்ணுற பிளேஸ்குள்ளே வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அந்த ஆல்ஃபா வந்து என்ன பண்ணுறான்னா நேராக ரெஸ்ட் ரூம் சைடு வந்து நடந்து போயிட்டுருக்கான். நம்ம டேவும் டக்குன்னு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறாரு. இந்த ஆல்ஃபா, அதாவது நம்ம டே வந்து துரத்திட்டு போனார்ல, அந்த ஆல்ஃபா வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நம்ம டேவை பார்த்ததும் என்ன, நீ தானே அது, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளத்து பக்கம் ஒன்று நான் பார்த்தேன். நான் குளத்து பக்கம் வரலையே, நடிக்காத, நீ தான் எனக்கு தெரியும், உடம்பு ஃபுல்லாக ஈரமாக இருக்கு,
அது காலிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், வேர்வை. என்கிட்டயே நடிக்கிறியா? ஆ, என்னால் உன்னை சென்ஸ் பண்ண முடிஞ்சது. பொய் சொல்லாத, நீ தானே? எனக்கு தெரியும். அது நீ உங்கள் அம்மா கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த. அதான். அதுக்கு ஒரு உதவியாக மூச்சு காத்து தானே கொடுத்தேன். என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கலாம்? நான் வரலன்னு நீ செத்துட்ருப்ப. செத்து போகிறேன், உனக்கு என்ன? நீ அதுக்கு என்னை பற்றி கேர் பண்ணிகிட்ருக்க? இப்போது நான் மூச்சு காத்து கொடுத்ததில் உனக்கு எதனாவது ப்ராப்ளமா? இன்னொரு வாட்டி நான் உன்னை எங்கேயாவது பார்த்தேன்னு பை, கொன்று அதே இடத்துல புதைச்சிட்டு போயிடுவேன். ஓ, ஓகே. என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இரு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே வர, அவருக்கு வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுது. இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவர் பாட்டுன்னு வந்து அந்த சாண்ட் பேக்கில் வந்து பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு. ஆக்சுவலி நம்மகிட்டே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாலாம் இருக்க மாட்டார். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரூட் கேரக்டர் மாதிரி தான். ஆனால் அவர் ஒமேகா, ஓகேவா? லைக் அவருடைய பாடியில் வந்து ரொம்ப லீனெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மசில்ஸும் இருக்கும். அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான அந்த மசில்ஸும் இருக்கும். ஆனால் அவர் ஒமேகா. யாருக்குமே நம்மகிட்டே வந்து அங்கே இருக்க ஆல்ஃபாஸ்க்கு எப்படி சொல்கிறது, ஒரு லவ் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வராது. பட் போயிட்டு சீண்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. நம்மகிட்டே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். என்னதான் ஒரு சில ஆல்ஃபாஸ்க்கு வந்து கோபம் வந்தாலும் ஒரு சில ஃபெஸ்டிவல் டைம்லாம் நம்மகிட்டே வந்து இந்த மாதிரி ரூட் அண்ட் ரகடெல்லாம் இருக்க மாட்டார். அவங்க அம்மா கிட்டேயே இருப்பாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ஒமேகாஸ்க்கான அந்த மொத்த அம்சமும் தூக்கி அப்படியே அவருக்குன்னு செஞ்ச மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு சில ஆல்ஃபாஸ் வந்து நம்மகிட்டே கிட்ட மடங்குவாங்க. லைக் சொல்லப்போனால் போயிட்டு ப்ரப்போஸ் கூட பண்ணுவாங்க. ஆனால் நம்மகிட்டே வந்து அதெல்லாம் சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துரத்தி விட்டுறாள். அவ்வளோ சீக்கிரம் மடங்கி போக மாட்டார். நம்ம டேக் வந்து 25 இயர்ஸ் இது வரைக்கும் எந்த ஆல்ஃபாஸ்கிட்டையும் மடங்கினது கிடையாது நம்மகிட்டே. இப்போ நம்மகிட்டே தான் காட்டுறாங்க. ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தவர் கிட்டத்தட்ட வீட்டிலருந்து இவ்வளோ தூரம் வந்து 3 மணி நேரம் ஆக போகுது. காலையிலேருந்து வீட்டில் நம்மகிட்டே கிடையாது. இப்போ நம்ம இந்த டைம் கூட வீட்டுக்கு போகல அப்படின்னா அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒரு 11 மணி இருக்கும். அப்போ தான் வீட்டுக்கு நடந்து போகிறாரு. பசிக்குது வேறு. ஸோ நேராக அப்படியே வீட்டுக்குள்ளே போக அவங்க அம்மா கிச்சன்லேருந்து பாத்திரத்தை பறக்க விட்றாங்க. தட்டு மண்டைக்கு பறக்குது நம்ம டேக்கு. நம்ம டே தலையை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே ஒரு மாதிரி அந்த டோர் சைடில் நிற்க. அப்படியே நம்ம டேவுடைய அம்மா வந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க. நம்ம டே பார்த்தா அமைதியாக அந்த டோர் சைடு வந்து தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டேவுடைய அம்மாவுக்கு பார்த்தும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா நம்ம டே வந்து அந்த சென்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒமேகாஸ்க்கான சென்ட்டு, அதில் கொஞ்சம் பயமும் லைக் அந்த சேட்னஸும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டேவுடைய அம்மாவுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. ஐயோ பையனுக்கு உண்மையிலே வலிச்சிச்சு போலியே அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான், சரி சாரி நான் எப்படி சொல்கிறது, வேணும்னு தான் அடித்தேன், ஆனால் வலிக்கணும்னு அடிக்கலடா. நீ டே என்னை பாரு வேண்டுமா, எனக்கு வலிக்குது, இங்கே பாரு அம்மா பாரு. என்ன, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஃபுல்லாக ஆல்ஃபாஸ் இருக்கிற இடம்டா, அங்கே எதுக்காக போயிட்டு வரேனே. அம்மா, நான் என்னுடைய பாடி ஒர்க் அவுட்காக போகிறேன். ஆல்ஃபாஸ் எல்லாருமே ரொம்ப ரூட் அண்ட் ரகடாக நடந்துக்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் சமாளித்து போகணும்னா கொஞ்சமாவது ஸ்ட்ரென்த் வேணும்மா. என்னால் பயந்தெல்லாம் ஓடி வர முடியாது. நின்று அடிச்சுட்டு வேணால் வருவேன். டேய், ஊரில் உள்ள ஒரு ஒமேகாஸையும் பார்த்தியாடா, எவ்வளோ அழகாக வீட்டிலே அடங்கியிருக்காங்க. அம்மா அப்பா சொல்ல கேட்டு நடந்துக்கிறாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு ஆல்ஃபாவை பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நீயும் அதே மாதிரி இறாண்டா. வாய்ப்பே இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நகரத்துலலாம் பெண்களெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களாம். பொத்தி வளர்ப்பாங்களாம். எவனையாவது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலோ, அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு ரொம்ப நாள் வீட்லேயே இருந்தாலும் எவனையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அமுச்சு விட்ருவாங்களாம். அமுச்சு விட்டுட்டா அந்த பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி கதை. அதே மாதிரி தான் எங்கேயும் நடக்குது. ஒரு ஒமேகாஸும் பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, நீங்களும் பொத்தி பார்த்துக்கிறீங்க. எவ்வளோ ஒருத்த ஆல்ஃபா வந்து ஹீட்டப்போ ஹெல்ப் பண்ணுறான்னா போதும், உடனே பிடிச்சி கொடுத்துட்றீங்க. அப்புறம் என்னுடைய நிலைமையை பற்றிலாம் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு என்னம்மா, நீங்கள் அப்பாவை அழகாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது. டே,
எனக்கு புரியுது. அதுக்குன்னு இப்படியாடா? உனக்கு அப்படி எதனாவது பாடி ஒர்க் அவுட் பண்ணணுன்னா வீட்லேயே பண்ண. கண்ட நேரத்தில் வெளியே சுத்தாத. ஏன் சுற்றுறதுனால என்ன? தேவையில்லாமல் ஆல்ஃபாஸ் உன் பின்னாடி வருவாங்க. தேவையில்லாத நேரத்தில் உன் மேலே கை வைப்பாங்க. அதெல்லாம் சரியா? ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? எதுவும் ஆகாது. இதனால ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் என் பின்னாடி ஆல்ஃபாஸ் இருக்காங்கல்ல. ஐயோ, அந்த ஆல்ஃபாஸ்னால தான் பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், இருக்கிறவன் எல்லாம் ஆல்ஃபானா எல்லாரும் ஆல்ஃபாவாக ஆகிட முடியாது, புரியுதா? அவங்க பை பர்த்தில் வேணால் ஆல்ஃபாவாக இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கான அது ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு சில ஆல்ஃபாஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தன் என் பின்னாடி தான் இருக்கான். அதனால எனக்கு பிரச்சனை வராது. நீங்கள் பயப்பட வேண்டாம். டே, என்ன சொல்கிற? என்னங்கம்மா? இல்லை, எவனோ ஒருத்தன் பின்னாடி இருக்கான்னு சொன்னியே. அவன் இருக்கான் தான். அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அப்படியே அவன் கையில் பிடிச்சி கொடுத்துடலான்னு. ஏய் இல்லடி, நான் 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 எப்படி சொல்கிறேன்னா, அவன் யாருன்னாவது சொல்ல. தேவையில்லை. சரி, என்னமோ பண்ணிட்டு போ. சாப்பிடு, சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். ஆனாட்டி ஒரு நிமிஷம். என்னங்கம்மா? அம்மாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாது, சரியா? ஆமாம், நான் வேணால் ஃபஸ்ட் நைட்டில் கூட என்ன பண்ணணும்னு உனக்கு எழுதி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஏய் சி, வாய மூடி ஏறுவேன். அப்புறம் அம்மாவுக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா என்னம்மா நீங்கள் வளரிட்டுருக்கீங்க? நவருங்கம்மா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய அம்மாவை அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டு சாப்பாடுக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்றாரு. டக்கு டக்குன்னு சாப்பிட்றாரு. ரொம்ப பசியில் இருக்கார் வேறு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு தலையெல்லாம் அப்படியே துவட்டிக்கிட்டே வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க, அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி நம்மகிட்டையோ பார்த்து, என்னடி அம்மா கிட்ட சமத்தியாக வாங்கின போல்? ஓஹோ, நீங்கள் தான் மாட்டி விட்டது அம்மா கிட்ட? நான் எதுவும் சொல்லலப்பா. நான் வெறும் நீ குளத்து பக்கம் நடந்து போகிறேன்னு தான் சொன்னேன். அதான் கேட்டேன், நீங்கள் தான் மாட்டி விட்டீங்களான்னு. உங்கள் வீட்டு வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்கல்ல ஆண்டி. பக்கத்து வீட்டு வேலையை சேர்த்து பார்க்குறீங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரி, என் பையனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நான் போகிறேன். உங்கள் பையனை கூட்டிகிட்டு நீங்கள் எங்கே வேணால் போங்க, எனக்கு என்ன, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் அந்த லேடிக்கிட்ட சொல்லிவிட, அவங்களும் ஒரு மாதிரி மூஞ்சை திருப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம டே வந்து மூஞ்சில் வச்ச மாதிரி கேள்வி கேட்டதும் இப்போது அவங்களும் வெளியே போயிட்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டுட்ருக்க, வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களுடைய பையன் வரான். அதாவது நம்ம ஜிமின். நம்ம டேவை பார்த்து, ஏய் என்னடா எங்கள் அம்மா கிட்ட ஓவராக பேசிகிட்ருக்க? நீ பேசாமல் இப்படியே வாயை மூடிட்டுரு. என்னைக்காவது உன்னை அவனுக்காவது பிடிச்சி கொடுக்க போகிறாங்க, அப்போ தெரியும். ஏய் டே, எங்கள் அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பண்ண தான் போகிறாங்க பாரு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறேன்ல. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ அனுபவிக்கும் போது தெரிஞ்சுப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, நம்ம ஜிமினும் ஸ்லிப்பர்ஸை போட்டு அழகாக அவங்க அம்மா கையை பிடிச்சி நடந்து போகிறாரு. லைக் மார்க்கெட் மாதிரி போகிறாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. தலையை துவட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாருனா, அவங்க வீட்டில் வந்து அந்த காம்பவுண்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காந்துட்ருக்க இந்த ஆம்பளைங்களாம் அப்படியே ஒரு மாதிரி வீராப்பாக உட்காந்துட்ருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்துட்ருக்காரு. ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் நம்ம வந்து அது மேலே உட்காந்து தலை துவட்டுறதை பார்க்குறாங்க. நம்ம வந்து ரொம்ப அழகாக இருப்பாருடா பார்க்குறதுக்கு. ஒரு சாஃப்டான லுக் அவருக்கு இருக்கும். பட் ஒரு சண்டை அப்படின்னு எதுனாவது வந்துச்சுன்னா, அந்த ஆல்ஃபா ஒமேகா அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டார். போட்டு பிரித்து மேய்ஞ்சிடுறது தான் அவர் வேலை. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் 2 in 1 அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ அப்படியே அவர் வந்து மேலே உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கார். ரோட்டில் ஒரு சில அடல்ட் ஆல்ஃபாஸ்லாம் போகிறாங்க. நம்ம அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டே. அதில் வேறு ஒருத்தன் ஒரு மாதிரி ஆன்னு பார்த்துட்டு போவ, நம்ம என்ன பார்க்குறா? இல்லை ஒன்றும் இல்லை பே, இவனுக்கு கிடைக்கிறவன் ரொம்ப பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் அப்படியே பேசிக்கிட்டே போக, இப்போது அதே வழியில் காலையில் அந்த இது குளத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானே அந்த ஆல்ஃபா நடந்து போயிட்டுருக்கா. நம்ம அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அடக்கமாக காலை கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு அப்படியே அந்த
இது மேலேயே அந்த பரண் மேலேயே வந்து உட்காந்துட்ருக்க. அந்த காம்பவுண்ட் மேலேயே வந்து உட்காந்துட்ருக்க நம்ம டே. பார்த்தேன் இங்கே தான் இருக்கேன்னு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். தேங்க்ஸா? எனக்கா? வர்றா, எதுக்கு? காலைல அவனுங்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றினதுக்கா? காப்பாற்றினியா? நீ வரலன்னா அவன் பல்லெல்லாம் பேந்திருக்கான். அவன்கிட்ட தான் நீ தேங்க்ஸ் வாங்கிக்கணும் போ. ஓ, அப்போ இந்த தேங்க்ஸ் எதுக்கா? குளத்தில் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஓ, வேணும்னா சொல்லு, திரும்பியும் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு வெண்ணையும் வேணாம் போ. அது சரி, கீழே விழுந்துடாத. எனக்கு அதெல்லாம் தெரியும். உங்கள் அம்மா வீட்டில் இல்லைன்னு சொன்னால் என்ன பிடுங்க போகிற போட அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த ஆல்ஃபாவை பார்த்து சொல்ல அவரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவருக்கு நம்ம டேவை ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம டேக்கிட்ட இருக்கிற அந்த பிரேவ்னஸ் இருக்குது இல்லையா, எல்லா ஆல்ஃபாவையும் எதிர்த்து நிற்பார். அது ரொம்பவும் பிடிக்கும் அந்த பர்சனுக்கு. இப்போது நம்ம டேவுடைய அம்மா தான் கரெக்டாக அந்த ஆல்ஃபாவை வந்து பேசி திட்டி அனுப்பிவிடவும் இவங்க கரெக்டாக வெளியே வந்துட்டாங்க. நம்ம டேவுடைய பட்டிலே ஒரு அடி போட்டு, ஹே கீழே இறங்கடா. என்னம்மா வலிக்குது? அவங்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க நீ? யார்? ஓ, அவனா? அவன் நான் ஒர்க் அவுட் பண்ண போவேன்ல, அந்த இடத்துல இருப்பான். அவன் ஆல்ஃபாடா? இருந்துட்டு போட்டோம். டேய், என்ன நினச்சிட்ருக்க நீ? என்னங்கம்மா? ஆனால் ஒரு விதத்தில் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான். அப்படியா? ஆமாம், அவனை பற்றி விசாரிக்கவா? அதெல்லாம் வேண்டாம். அவன் பேர் என்ன? ஜங்குக். சரி, என்னடா உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா, நீ உண்மையிலேயே அம்மா தானா? சரி, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். நைட்டு டின்னருக்கு எதுவுமே இல்லை. போயிட்டு வாங்க, போங்க. கூட வரியா? வாடா. வரலன்னு சொன்னால, வாடா. வெயிட்டு தூக்க முடியாது. ஓ, வெயிட்டு தூக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அவங்க அம்மா கூட சேர்ந்து அப்படியே மார்க்கெட்டுக்கு நடந்து போக கொஞ்சம் பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டுருக்காரு. அப்போ தான் காட்டுறாங்க ஆப்போசிட்டில் ஒரு சில ஆல்ஃபாஸ் எல்லாருமே கும்பலாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு சில பேர் வந்து என்னென்னா நம்மகிட்டே கூட அந்த ட்ரைனிங் ஏரியாவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற ஆளுங்க. இன்றைக்கி காலைல ஒருத்தன் சண்டை போட்டான்ல நம்மகிட்டே கூட, அவனும் இருக்கான் கூட. இப்போ நம்மகிட்டே அவனெல்லாம் பார்த்து தான் அவங்க அம்மா அங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவனுங்க எதனாவது வந்து அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அம்மா கண்டிப்பாக எதனாவது ஒன்று நம்மகிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நம்மகிட்டே வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அவங்க அம்மா அப்போ தான் நின்று உட்காந்து பேரம் பேசி காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட பையை கொடுத்துட்டு, அம்மா ஒரு நிமிஷம் இதை பிடிச்சிக்கோங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டேன். ஹே, என்னடா அம்மா இப்படி பாதியில் விட்டு போகிற? அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ், நான் நேராக வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்களும் கொஞ்சம் அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுங்கம்மா ப்ளீஸ்மா, என்னை எதிர்பார்க்காதீங்க. எங்கிட்டே போகிற? அது காலையில் குளத்து பக்கம் போனல, அங்கே என்னுடைய மோதிரத்தை கழட்டி வச்சுட்டேன், போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அட பாவி மோகனி, நைட்டு வீட்டுக்கு வரும்போது கையில் மோதிரம் இல்லை, உன்னை கொன்று அப்படி வீட்டிலே புதைச்சிடுவேன், சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா நம்ம டேவை அப்படி விரட்டி அடிக்க நம்ம டேவும் அந்த இடத்த விட்டு நேராக ஓடிடுறாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து குளமும் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு நம்ம டே. அவருக்கு வீட்டுக்கு போகவும் பிடிக்கல, மார்க்கெட்டுக்கு போகவும் பிடிக்கல. ஒரு மாதிரி அமைதியாக எதையோ ரொம்ப யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்க. இப்போ டக்குன்னு பக்கத்தில் யாரும் வந்து உட்காடுறாங்க. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு, எங்கே எதுக்கு வந்த? தனியாக உட்காந்துட்ருக்க, அதான் வந்தேன். ஓ, நான் ஒமேகான்றதுனால தானே? எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் போல நீயும். ஏன் உன்னை யாரும் என்ன சொன்னா? நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சும்மா எதுக்கு என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன்? நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு போனால் அங்கே வரேன், இன்றைக்கி என்னடானா குளத்துக்கு வந்துட்டேன்.
அன்னைக்கு மார்க்கெட் பக்கம் வந்தா, இன்னைக்கு வீட்டு பக்கமும் வந்தா. சும்மா எதுக்கு என்ன சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேனே. ஒரு ஆல்ஃபா ஒமேகாவை சுற்றி சுற்றி வந்தா என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா? என்ன லவ் பண்ணுறியா? கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ நினைக்கிற மாதிரி மற்ற ஒமேகாஸ் மாதிரி கிடையாது. நான் என்கிட்ட வந்துட்டு நீ எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பரவாயில்ல, நீ என்ன சொன்ன? பரவாயில்லன்னு சொன்னேன். எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. நீ ஒமேகாவா ஆல்ஃபாவா, உன் கேரக்டர் என்ன அது இல்லை. அப்போது என் அழகை பற்றி மட்டும்தான் உனக்கு பிடிச்சிருக்கு அதானே? அதுவும் இல்லை, அது ஒரு காரணம் சொல்லலாம், அதுவும் ஒரு காரணம். அது இல்லாமல் நீ ரொம்ப தைரியமாக இருக்க. உன்னை பற்றி நான் கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் வருத்தப்படாமல் இருக்கலாம். என் ஒமேகாவுக்கு இதனாவது ஆகிடுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் நிம்மதியாக இருக்கிறேன். அப்போ நான் மற்ற ஒமேகாஸ் மாதிரி இல்லாததா நீ வித்தியாசமாக பார்க்கலையா? வித்தியாசமாக தான் இருக்க, யார் இல்லைன்னு சொன்னா? வித்தியாசமாக இருக்கிறது தப்பு இல்லையே. இல்லை, நான் அப்படி கேட்கல. எப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு நான் இப்படி இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க நினைக்கிற மாதிரி நான் வீட்டில் அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஒமேகாஸ்னால் அமைதியாக இருக்கணுமா என்ன? அப்படி இல்லைல்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க, தப்பு இல்லையே. நான் எப்படி இருந்தாலும் என்ன ஏற்றுப்பியா? எனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஆல்ஃபாஸ் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஒரு ஆல்ஃபாஸையும் பார்க்குறேன். எப்போல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒமேகாஸை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. லைக் அவங்க தான் என்னமோ பெரிய அப்ரோட்டக்கருன்ற மாதிரி நடந்துப்பாங்க. அவ்வளோ சீன் போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் எனக்கு நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஆல்ஃபாஸ் மேலே நம்பிக்கை இல்லையா? லவ் மேலே நம்பிக்கை இல்லையா? ஆல்ஃபாஸ் மேலே. ஏன்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. புத்தின்றது குரங்கு மாதிரி எதை பார்த்தாலும் அதை நோக்கி பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு ஒமேகாவை பிடிச்சிருக்கும், நாளைக்கு வேறு ஒமேகாஸ் அவங்கள விடவும் அழகாக இருந்தால் அவங்க மேலே ஒரு துளி கூடமாக ஃபீலிங்ஸ் போகாது. ஹார்மோன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஹீட்டில் இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னது, உனக்கு ஃபஸ்ட்டு ஹீட் வந்துருச்சா? எனக்கு 2 ஹீட் போயிடுச்சு. 18 வயசில் ஒன்று, அப்புறம் 22 வயசில் ஒன்று. அப்போது உனக்கு அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஆல்ஃபாஸும் என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? ஆல்ஃபாஸ் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் ஹீட் டைமில் எந்த ஆல்ஃபாஸ்ன்னு கேட்க வர? தப்பாக எடுத்துக்காத. அது அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தனியாக மேனேஜ் பண்ண. அந்தளவுக்கு வெறுப்பா உனக்கு? வெறுப்புன்னு சொல்ல முடியாத, நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை வர்றதுக்கு என்ன பண்ணணும்? சொன்னால் பண்ணவா போகிற? பண்ணுறேன். நிஜமா? சத்தியமா? சரி,
அந்த குளத்துல குதி, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் நம்ம டேவை பார்த்துக்கிட்டே அந்த குளத்துக்குள்ளே குதிக்கிறாரு. இது கொஞ்சம் அந்த நைட் டைம் வர குளத்துல உள்ள தண்ணி சமைச்சலன்னு இருக்கும். நம்ம சங்குக்கு அப்படியே குதிச்சது நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வைட் ஐஸ்வரா அவருக்கு பின்னாடியே நம்ம டேவும் குதிச்சிட்றாரு அந்த தண்ணிக்குள்ளே. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி தத்தளிச்சு அப்படியே மேலே வந்துடுறாங்க. லைக் தண்ணிக்கு மேலே வந்துடுறாங்க, கரை ஏறல, தண்ணிக்கு மேலே வந்துட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேவை பார்த்து, என்ன குதிக்க சொல்லிட்டு நீயும் குதிச்சிட்டா? பைத்தியமா நீ? நான் சொன்னேன்னா குதிச்சிருவியா? ஆ ஆமாம், நீ தானே சொன்ன நம்பிக்கை வரணும்னா பண்ணணும்னு. அதான் பண்ணேன். நம்பிக்கை வந்துச்சா? ஏ நான் நான் சொன்னது பண்ணுறேன். உனக்கு சொந்த புத்தின்னு எதுவுமே இல்லையா? இருக்கு, எல்லா விஷயத்தையும் அதை யூஸ் பண்ண முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன வரல. எனக்கு ரொம்ப குளிருது, சீக்கிரம் வா மேலே போகலாம். எங்கே போகிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. கையை விடு சங்கு. என் பேர்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு? என்னை பற்றி விசாரிச்சியா? இல்லை, அப்புறம் எப்படி என்னுடைய பேர் உனக்கு தெரியும்? யாரோ கூப்பிடுறப்ப கேள்விப்பட்டேன். சத்தியமா? அம்மா கிட்ட கேட்டேன். ஆ, அம்மா கிட்ட கேட்டேன். ஓ, யார்கிட்டயோ கூப்பிடுறப்ப கேள்விப்பட்டேன்னு சொல்லி சொன்னேன். உனக்கு பொய் சொல்ல வராது போலையே. சரி, கையை விட. குளிருது, இப்படியே போனால் நாளைக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். கரைக்கு போகலாம். என்னை பார்த்து ஒரு வாட்டி சொல்ல. என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனே? ஆ, நீ எதிர்பார்த்த மாதிரி நான் இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ ஆசைப்படுற மாதிரி எனக்கு சொன்னா நான் என்னை மாற்றிப்பேன். எனக்கு நீ வேணும்டே. எனக்கு நீ ஒமேகாவே வேணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நீ எனக்கு தெரியும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் உனக்கு ஆல்ஃபாவாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ப்ளீஸ். இங்கே பாரு, உனக்கு குளிருது, நீ மொத்தமாக நடுங்கிட்டு இருக்க. முதல்ல கரைக்கு போகலாம். நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நான் கரையேற மாட்டேன். யாராவது பார்த்துட போகிறாங்க, ப்ளீஸ். கொஞ்சம் கரையேற. நான் ஒரு நல்ல ஆல்ஃபா மிஸ் பண்ண விரும்பல. என்ன சொன்ன? நான் ஒரு நல்ல ஆல்ஃபாவை மிஸ் பண்ண விரும்பல. ப்ளீஸ் கரையேற. சில் தண்ணியில் இருந்தால் செத்துற மாட்டேன்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய ஃபேஸை பொறுமையாக நம்ம ஜாக்கு கொஞ்சம் கிட்ட இழுக்க, நம்ம டே என்ன பண்ணுற விட, குளிருது, அதுக்கு நான் செய்கிறத திருப்பி பண்ணேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு நம்ம டேவை அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போக, நம்ம டேக்கு வர முன்னாடி இந்த விஷயம் தெரியாது. அதாவது நம்ம சங்குக்கு வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மூச்சு காற்றும் பிடிக்கல. நம்ம டே அந்த இழுத்து பிடிச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சிக்கவும் இல்லை. ஒரு மாதிரி தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு தண்ணிக்குள்ளே போனதும். நம்ம சங்குக்கு அப்படியே நம்ம டேவுடைய ஃபேஸுக்கிட்ட இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நம்ம டே வைட் ஐஸில் போனாலும் அந்த சில்னஸ் வேறு இருக்கா தண்ணிக்குள்ளே. கிஸ் பண்ணதும் அதே உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்து ஒரு மாதிரி அவங்கள சுற்றி ஒரு சின்ன ஒரு வார்ம்த் அப்படியே இருக்குது. நம்ம சங்குக்கு வந்து நம்ம டேவுடைய ஃபேஸை கிட்டே இறுக்கி பிடிச்சவர் சுத்தமாக விடவே இல்லை. அந்த தண்ணிக்குள்ளே
ஆக்சிஜன் மட்டும் கொடுக்குறதுன்னு இல்லாமல் கிஸ்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம டேவும் அப்படி பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த தண்ணிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 minutes இருக்கும். மூச்சை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டக்குன்னு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஆஸ்பிரேட் ஆகிற மாதிரி ஆகிடுது. அப்படியே மொத்தமாக வெளியே வர நம்ம சங்குக்கும் மொத்தமாக வெளியே வந்துட்டு தலையெல்லாம் உதறிட்டு ஃபேஸில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமாக உதறிட்டு நம்ம டேவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்க நம்ம டே ஃபஸ்ட்டு மறைக்கிறாரு. ஆனால் அடுத்து அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம சங்குக்கு நம்ம டேவை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே ஹக் பண்ணிக்க நம்ம டேவும் ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம சங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, என்னோட ஒமேகாவா இருப்பியா? இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணுன்னே. என்னது? மற்ற ஆல்ஃபாஸ் மாதிரி என்னை உன் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நான் எப்போவுமே அப்படி பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். மற்ற ஆல்ஃபாஸ் மாதிரி மற்றவங்களுக்காக என்னை நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மற்றவங்க என்ன செய்வாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு மற்றவங்கள பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன சந்தோஷமோ அதை தான் நீ செய்யணும். உனக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். புரியுதா? என்னை விட்டு போக மாட்டல? என்னை விட அழகான ஆல்ஃபாஸ் உனக்கு கிடச்சிட்டாங்கன்னா நீ எனக்கு ஆல்ஃபாவாக இருக்கும்போது நான் வேறு யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன். ஆனால் வேறு ஏதாவது ஒரு ஒமேகாவை பிடிச்சிட்டு நீ எங்கேயாவது சுற்றுறன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏய் நான் உன்னுடைய ஆல்ஃபா. உன் பின்னாடி ஒரு சில பேர் சுற்றிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஓ, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கே, பரவாயில்லையே. நான் ஒமேகா, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். புரியுது? வேறு ஏதாவது ஒமேகா சொன்ன தொட்டாங்க ஒன்றும் எதுவும் செய்ய மாட்டேன். அந்த ஒமேகாவோட வாயை அதோட போய் கிழிச்சு விட்டு வந்துடுவேன். ஓ பாவம். யாரை பாவம்னு சொல்கிறேன்? அந்த ஒமேகாசா. எனக்கு குளிருது, சீக்கிரம் வா. வேணும்னா இன்னொரு வாட்டி சிறப்பு பையும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பின்னாடியே அப்படியே அந்த கரை ஏற நம்ம சங்குக்கு அப்படியே பின்னாடி ஏறிடுறாரு. நம்ம டேவும் ஏறிடுறாரு. இப்போ ஏறி நின்றுட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் உதறிட்டு ட்ரெஸ்ஸில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு ஊற்றிட்டுருக்க. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுறாரு. ஏன்னா ட்ரெஸ் ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு. வீட்டுக்கு போனால் அம்மா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க எங்கேயோ சுற்றிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்ருக்கையில் நம்ம சங்க் சொல்கிறாரு, இந்த பக்கம் போனால் என் வீடு வரியா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறியா? அந்த ட்ரெஸ்ஸு யாருதுன்னு சொன்னால் நான் என்ன சொல்வேன்? பைத்தியம். ஓ, அட்லீஸ்ட் உன் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக புழிஞ்சு காய போட்டாவது நல்லா காயம் இல்லை, மாட்டிக்க மாட்டேன். அதுக்கு ஏய் சத்தியமாக என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாது, போதுமா? நீயா என் மேலே நம்பிக்கை வச்சு நீ என்னை அலோவ் பண்ணுற வரைக்கும் நான் உன்னை தொடக்கூட மாட்டேன். கண்டேனே காலையில், அது ஒரு உதவி. எந்த பக்கம் வீடு? இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கூட போக வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக அவுத்துட்டு நம்மகிட்டே அந்த நெஞ்சோடு வந்து டவல் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே டவலை கட்டிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை புழிஞ்சு ஊற்றிட்டுருக்காரு. நம்ம சங்கு டவல் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேவுடைய தலையை மட்டும் துவட்டி விட்டுட்டு முதுகில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி விட்டுறாரு. நம்ம சங்குக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு டே அந்த டவலை கையில் வாங்கிட்டு, உங்கள் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உன்னை பார்த்துப்பேன், நீ பார்க்குற பார்வையிலே தெரியுது எப்படி பார்த்துப்பேன்னு, போ என்னை கொஞ்சம் தனியாக விட. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். என்ன சொன்னா? இல்லை ஒன்றும் இல்லை, நான் உன்னை தொட மாட்டேன்னு சொன்னேன். என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னை வெளியே துரத்துறேன், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி இங்கே வா.
இப்படி வந்து பக்கத்தில் உட்காரு. ம், என்ன ரொம்ப அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை. சரி, உன்னை பற்றி சொல்லு. உன் வீட்டில் ஏன் யாருமே இல்லை? ஏன் இல்லைன்னா? விட்டுட்டு போயிட்டாங்களா? புரியல. உனக்கு தெரியும்ல, நம்மளுடைய இந்த கிராமத்துலேருந்து வெளியே நகரத்துக்கு போய் ஒரு சில பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு. ஆமாம், மேல் படிப்பு படிக்கணும்னு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் என்னுடைய தம்பி படிக்கணும்னு ஆசைப்பட்டான். என்னை இங்கே விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்கள பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு அவங்கள நினச்சி கவலை இல்லையா? அவங்க என்னை பற்றி கவலைப்படலாட்டே. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் தான் போனாங்க. அப்புறம் இதுதான் அவங்க எனக்கு எழுதி வச்ச கடைசி லெட்டர். என்ன இது, பாசமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. கேட்டா நான் ஆல்ஃபா. அப்போ உன் தம்பி ஒமேகா. ஓ, ஏன் ஒமேகாவுக்கு இப்படி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க? ஏன்னா எல்லா ஆல்ஃபாஸும் ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்ருக்காங்க. சரி, நீ கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. என்ன சொன்ன? அதான் நான் இருக்கேன்ல. இதை கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டே சொன்னால் இன்னும் கொஞ்சம். சரி, இங்கே வா. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே ஹக் பண்ணிக்க. நம்ம டேவும் அப்படியே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அப்படியே நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண, நம்ம ஜங்குக்கும் டேக்கிட்ட ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே மற்ற ஆல்ஃபா ஒமேகாஸ் மாதிரி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலான ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் வச்சுருக்காங்க. இப்போது ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகுது. நம்ம டேவுடைய துணி ஓரளவு காஞ்சிருச்சு. அவர் ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டு சரி வீட்டுக்கு போகலேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட சொல்ல, நம்ம ஜங்கு கிரு நான் உன்னுடைய வீடு வரைக்கும் ஒட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கூட வராரு. 2 பேருமே கை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி நம்ம டே இப்படி வரதை பார்த்துட்றாங்க. ஆனால் டேக்கு தெரியாது அவங்க பார்த்துட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு டேவுடைய அம்மா கிட்ட சொல்லி விட்டுடுறாங்க. நம்ம டேவும் கேஷுவலாக வீட்டுக்குள்ளே என்ட்ராக நம்ம டேவுடைய அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம டே கிட்ட. யார் கூட எவ்வளோ நேரம் நடந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கு லைட்டாக பயம் எடுத்துக்குது. இருந்தாலும் அவர் கொஞ்சம் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, அம்மா அது சங்குக்கு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது. மனசு விட்டு பேசி நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு கேட்டது கோவம் வரும்னு பார்த்தா முதல்ல சந்தோஷம். ஏன்னா டே அவ்வளோ சீக்கிரம் இந்த ஆல்ஃபாஸ்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டார். எப்படியோ ஜங்குக்கை பார்த்து புரிஞ்சு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கு ஒரு நல்ல ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கவங்களும் பேசிக்கிறாங்க. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம டேவுடைய அம்மாவுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்களுக்கும் தெரியும் ஜங்குக்கு ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் டேக்கிட்ட எந்த பதிலும் சொல்லலை. ஓ அப்படியா சரி அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. நம்ம டேக் இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா டே பண்ணுறது தப்பு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு பட்டுச்சுன்னா அடிக்க கூட தயங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க அப்படின்றத வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்றாரு அம்மாவுக்கு ஜங்குக்கு ஓகே தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் இருக்க வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் நம்ம டே எழுந்திரிச்சு அந்த ஃபைட் கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு. பார்த்தா வாசல்லே ஜங்குக்கு நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட டே இங்கே எதுக்கு வந்தா? அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இன்றைக்கி நைட்டு ஊரில் திருவிழா தெரியும்ல? ஆமாம், அதுக்கு என்ன? இன்றைக்கி நீ அங்கே வராத. ஏன்? அங்கே இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. ஷங்கர், நான் அவங்ககிட்ட நேற்று தான் சொன்னேன்
மற்றவங்களுக்காக என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு. எனக்காக. நான் மற்றவங்களுக்காகன்னு சொல்லலை, எனக்காக. ப்ளீஸ். ஏன் நீ அங்கே போக வேண்டாம், என் கூட வா. இன்றைக்கி திருவிழாக்கு நீ அழகாக தெரியணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சில விஷயங்கள் உனக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ். ஆனால் அது ப்ளீஸ் டே. சரி, அங்கே தெரு ஓரமாக இல்லை, வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அமுச்சு விட்டுற. டேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஏன்னா நம்ம சங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஒரு சில பொருட்கள் வந்து வாங்கி தர போகிறாரு இல்லையா. ஸோ ஒரு மாதிரி வெட்கப்படுறாரு. நம்ம டேவுடைய ஃபீஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக ரெட் ஆகிட அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்கிறாரு. நம்ம டே வந்து, அம்மா இந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா டக்குன்னு மூடி வந்து டேவுடைய நெத்திலெல்லாம் கை வச்சு பார்க்குறாங்க. ஜுரமா என்ன, எதுக்கு மூஞ்செல்லாம் இப்படி சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே அவங்க அம்மாவோட கையை தட்டி விட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே சங்கு கூட ஊர் சுற்றுறதுக்கு போயிடுறாரு. இந்த ஊருக்குள்ளே இருந்தால் தான் எதனாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊரை விட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு வேறு ஒரு மார்க்கெட் சைட் கூப்பிட்டு போய் நம்ம டேக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி இயர்ரிங்ஸு, அப்புறம் தலையில் வந்து இந்த சின்னதாக அந்த பூ கிரீடம் மாதிரி வைப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துட்டு, டேக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, காலில் போடுறதுக்கு ஒரு செருப்பு, அந்த கட்டையில் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள், கொரியன்ஸ் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி காலில் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி தரேன். நம்ம ஜங்குக்கு எப்படி வாங்கி தரதை பார்த்துட்டு, எதுக்கு நீ எவ்வளோ வாங்கி தரேன், எதுக்கு ரொம்ப செலவு பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட கேட்க, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி அலங்கரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஆசைப்பட்டு நிறைய வாங்கி தர்றாரு. நம்ம டேவும் வந்து எதுவும் மறுத்து பேசலாம், ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. இன்றைக்கி நைட்டு அங்கே உள்ள ஊரில் இருக்கிற ஒரு திருவிழா இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, இந்த வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு திருவிழான்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து எல்லா ஒமேகாஸும் அழகாக அப்படியே அலங்கரித்து அழகாக அப்படியே ஊருக்குள்ளே வந்து ஜாலியாக அப்படியே சுற்றுவாங்க. நிறைய கடைலாம் வைப்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு தேவையான பொருட்கள் வாங்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த திருவிழா மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து அப்படியே ரொம்பவும் ஹரிபரியாக ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கு நிறையா வாங்கி கொடுக்குறாரு. ஸோ நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அழகாக வாங்கிட்டு வீட்டுக்கு வர கையில் ஃபுல்லாக பொருள். அவங்க அம்மா அதை பார்த்துட்டு நம்ம டேக்கிட்ட, டேய் என்னடா இதெல்லாம், இது என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? யார் ஜங்குக்கா? அது போ, போய் தொலை. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அமைதியாக போயிடுறாரு. இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக ஈவினிங் டைமு ஒரு 6:30 டைம் அந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கும். நம்ம டே வந்து ரொம்பவும் இன்வால்வ்டாக, ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவும் ஒரு ஆர்வமாக 4 மணிக்கெலாம் குளித்து ரெடி ஆகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம டே வழக்கமாக இப்படி இருக்க மாட்டார். இந்த அலங்கரிக்கிறதுலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. நான் தன்னுடைய ஆல்ஃபா வாங்கி கொடுத்தான் அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிடுறாரு. ஒரு 5:30 போலலாம். அவங்க அம்மா பார்த்துட்டு டேவை அப்படியே சுற்றி போட்டு, என் கண்ணே பற்றும் போல் அழகாக இருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே அழகு பார்க்குறாங்க. நம்ம டே அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய ஆல்ஃபாவோட, அதாவது ஜங்குக்கு கூட அந்த தெரு ஃபுல்லாக சுற்றுறாரு. இவர் கூட சுற்றுறதை பார்த்துட்டு அங்கே உள்ள ஆல்ஃபாஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, ஜங்குக்கு வந்து நம்ம டே கிடச்சிட்டான், அதாவது இவங்க 2 பேரும் பேர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆல்ஃபாஸும் பார்த்துக்கிறாங்க. ஸோ எந்த ஆல்ஃபாஸும் வந்து டேவை வந்து சீண்ட மாட்டாங்க. நம்ம மற்ற ஒமேகாஸ் வந்து நம்ம ஜங்குக்கையும் வந்து சீண்ட மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு தெரு ஃபுல்லாக ஓகே ஆகிட அவங்க அம்மாவுக்கு இது தெரிய வருது. நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க வீட்டில். லைக், டேவை நல்லா பார்த்துப்பியா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பியா, அவனை எப்படி பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிலாம் கேள்விகள் கேட்க நம்ம ஜங்குக்கும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஆன்சர் பண்ணுறாரு அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு. அப்படி ஒரு ரொம்பவும் அந்த கிராண்டாலாம் ஒரு எதுவும் இல்லாமல்
நம்ம டேவியும் ஜங்குக்கையும் ஒரு சின்ன கோவிலில் வச்சு அவங்க அம்மாவை மட்டும் வச்சு பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள மட்டும் கூப்பிட்டு நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே முடிச்சு கொடுக்குறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம டே வந்து இதோட நம்ம ஜங்குக் வீட்டில் தான் இருக்கணும். ஸோ நம்ம டே வந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க வீட்டிலேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டேக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம டே தான், அம்மா என்ன பார்த்துக்கிறதுக்கு அவன் இருக்கான், உங்களை பார்த்துக்கிறதுக்கு இங்கே உள்ள எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, நான் மட்டும் அவனுக்கு கிடச்சா போதும், நான் வெறும் கையோடு போனாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? நான் வாரம் வாரம் வந்து உங்களை பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்சால் டெய்லி கூட வரேன். இங்கே பாருடே, பார்த்து பத்திரமா இருக்கணும். ஆமாம், இங்கே எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்க போகிறேன். நான் போயிட்டு வரேன். சரி, ஜங்குக்கு நான் முழுசாக நம்புகிறேன். பத்திரமா இரு. நல்ல செய்தி எதுனாவது சீக்கிரம் சொல்லு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த வீட்டை விட்டு போக லாஸ்ட் டைம் நம்மகிட்டே வந்து அவங்க அம்மா அப்படியே கோவப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போகிறாரு. அவங்க கோவமாகல, லைட்டாக சிரிச்சிட்றாங்க. நம்மகிட்டே அப்படியே ஜங்கு கூட அழகாக அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படி நம்ம ஜங்கு கூட வீட்டுக்கு போக, நம்மளோட ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் ஆல்ரெடி நம்மகிட்டே வந்திருக்கார்ல, பெருசாக எந்த சேஞ்சஸும் தெரியல. என்ன கல்யாணம் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இனிமேட்டு மொத்தமாக இவங்க கூட தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டேயே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அந்த ஒரு ஒவ்வொரு செகண்டையும் ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு இதுவாக வந்து மாற்றிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக நம்ம டே கூட இருக்கிறது, டேவை எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகிறது, பிடிச்ச மாதிரி வாங்கி தர்றது, அந்த மாதிரி. நம்ம ஜங்குக்கும் ரொம்பவும் பொறுப்பான ஆள். வேலைக்கெலாம் கிடைக்கிற வேலைக்கெலாம் போவார். அப்படி நம்ம டேவை பார்த்துக்கிறதுக்காக அழகாக ஒரு அழகான ஃபேமிலியாக சேஞ்ச் ஆகி வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போயும் நம்ம டேவை பற்றி சொல்லப்போனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒமேகா. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயுமே சிக்க மாட்டார். ஆனால் நம்ம ஜங்குக்கிட்ட சிக்கிட்டார். ஓகே டியர்ஸ், நான் இந்த ஸ்டோரியை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பாய் பாய், ஐ லவ் யூ ஆல்.